ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன நம்புறேன். செங்கிஸ்கான் 12ஆம் நூற்றாண்டில் ஒரு பேரரசனை கண்டு உலகமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருந்தது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மங்கோலிய பேரரசரான செங்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த செங்கிஸ்கான் எந்த நாட்டு மேலாம் படையெடுத்து போகிறானோ அந்த நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்கிறான். இந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்களை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1200 அந்த ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா கொன்று புதைச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா அதாவது உலகமே பார்த்து நடுங்கிக்கிட்டு இருந்த ஒரு செங்கிஸ்கான் ஒரு மிகப்பெரிய பேரரசன் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று செய்தி சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை வரலாற்று ரசிகர்கள் 2 விதமாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12ஆம் நூற்றாண்டில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேரரசனாக பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரான். இப்படி வளர்ந்துக்கிட்டு வந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் இருக்கிற அதாவது டோட்டலாக சைனா, ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்த சைடு ஈராக்கு, துர்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் எல்லா நாடு பாகிஸ்தான், எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆசியாவே பார்த்தீங்கன்னா தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்துருக்கான் இந்த செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பேரரசன். இப்படி ஆசியாவே பார்த்தீங்கன்னா தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்தாலும் இந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே வரவே இல்லை. அதாவது சொல்ல போனால் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி அலெக்சாண்டர் அந்த டோட்டலாக கைக்குள்ளே வச்சுருந்தாரோ அது மாதிரி ஆசியா பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கைக்குள்ளே வச்சுருந்துருக்கான். தன்னோட குதிரை போகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட நாடாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்க ஒரு படையை பார்த்தீங்கன்னா இந்த செங்கிஸ்கான் வச்சிருந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட போரோட வெற்றிக்கு காரணமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குதிரை படைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1.5 லட்சம் வீரர்களை பார்த்தீங்கன்னா அவனோட படையில் வச்சிருந்துருக்கான். இதில் அவனோட ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா இந்த குதிரைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வீரன் கிட்டத்தட்ட நிறையா குதிரைகளை வச்சிருப்பானுமா, அதனால அவங்க எங்கே போகிறதுனாலும் ஈஸியாக களைப்பாராமல் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த போர் திறன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நுட்பமாக இருந்திருக்குது. அதே மாதிரி எந்த நாட்டு மேலே போர் தொடுத்து போகிறானோ அந்த நாட்டுக்கு போருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வீரர்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்படுத்திட்டு, அதாவது அவங்க மனதளவில் பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் சண்டைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கான். அப்படி போகிறதுல பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது திறமை மிக்க குதிரை வீரன் இருந்தான் அப்படின்னா அவதான் பார்த்தீங்கன்னா இவனோட படையில் சேர்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் இவன் என்ன ஒரு இதுனா என்னதான் நிறைய நாடுகளை கைப்பற்றி போனாலும் அவனோட படைகளை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயர்த்தவே இல்லை, அதே கவுண்டில் தான் வச்சுருந்துருக்கான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனோட அந்த போர் யுக்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவன் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய நாடாகவே இருக்கணும், சைனாவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு தும்சம் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடியே நிறைய யுக்திகளை பார்த்தீங்கன்னா கையாண்டுருக்கான். அதே மாதிரி அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பையெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உளவு பார்க்குற அமைப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கிஸ்கான் வச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எதிரிகள் எந்த மாதிரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி நுட்பங்களை அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பண்ணி அந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செங்கிஸ்கான். இப்படி பெரிய பெரிய நாடுகளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிடிச்ச செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு உண்மையிலுமே பயந்து திரும்பி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப மெயின் ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காலநிலை, அதாவது தட்பவெப்பநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செங்கிஸ்கான் நம்ம உள்ளே வரப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோடை காலமாக இருந்திருக்குது. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உரைப்பனியாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வரப்போ அந்த வெயில் அப்படிங்கிறது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பாகிஸ்தான் இருக்குல்ல, மத்திய ஆசியாவோட இந்த பாகிஸ்தான் இந்த பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்த குவாராசிய பேரரசரோட கடைசி அரசனான ஜலால் அல்தீன் பார்த்தீங்கன்னா கடைசியாக தோற்கடிச்சு அடித்து துரத்தி விட்டுறான். அப்படி துரத்துன அந்த ஜலால் அல்தீன் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியை நோக்கி ஓடி இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிடறான். இங்கே இந்தியா ஆண்டுகிட்டு இருந்த இல்துமிஷ் சுல்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜலால் அல்தீனுக்கு அடைக்கலம் கொடுக்காத ஒரு காரணத்தினால இந்த செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு படையெடுத்து வரல அப்படிங்கிற ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜலால் அல்தீன் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிந்து நதி இருக்குது பார்த்தீங்கன்னா, சிந்து நதியை கிராஸ் பண்ணி வரதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்குது செங்கிஸ்கானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் செங்கிஸ்கான் இந்தியாவை நோக்கி உள்ள வரப்ப, ஏன்னா அந்த காலத்தில் போருக்கு வந்ததே காரணம் என்னன்னா மெயினாக அங்கே இருக்கிற செல்வங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அதனால செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் முன்னோக்கி இந்தியாவுக்குள்ளே வரப்ப அந்த காலநிலை அப்படிங்கிறத அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே அடித்த வெயில் பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போக வச்சிருக்குது. அதே மாதிரி மெயினாக அவங்களோட போர் திறனே பார்த்தீங்கன்னா அந்த குதிரைப்படை தான். அந்த குதிரைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தீனி கிடைக்காதனால குதிரைகள் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால உள்ள செங்கிஸ்கான் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி
மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பக்கமே வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அந்த டைமில் வந்து ஆண்டுகிட்டு இருந்த டெல்லியை மையமாக வச்சு ஆண்டுகிட்டு இருந்த சுல்தானான இல்துமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் படைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செங்கிஸ்கானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மிகப்பெரிய படையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருவேளை நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் வந்து பிடிச்சி ஆண்டிருந்தா, அதாவது டெல்லியை வந்து பிடிச்சிருந்தா நம்ம இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிறது இன்னும் வேறு மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை பிடிச்சி உள்ளே வந்திருந்தாலும் தென்னிந்தியா பக்கம் வந்து வந்திருக்க முடியாதுங்கிற மாதிரி சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைமில் ஆண்டுகிட்டு இருந்த சேர சோழ பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விடமும் வலிமையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியோ இது வரைக்கும் அதோட உண்மைகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளிவரல. ஆனால் நம்ம மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த காரணங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் செங்கிஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாகிஸ்தான் அதோடய வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போயிருக்காரு. ஒருவேளை இமயமலை வந்து இருந்தனால அதெல்லாம் தாண்டி வர முடியலையா? ஏன்னா குதிரைப்படைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த மவுண்டெயினில் ஏறி இறங்குறது, ஏன்னா செங்குத்தாக இருக்குல்ல, அதனால் இறங்க முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு வகையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செங்கிஸ்கான் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போ காண்டாமிருகத்தை பார்த்துன்னு சொல்லி மூட நம்பிக்கையில் அந்த மிருகம் வந்து வந்ததுனால இந்தியாவுக்குள்ளே போகக்கூடாது, நமக்கு வந்து அது கரெக்டாக நோய் வாய்ப்பட்டாங்களே, அதனால இது வந்து சகுனம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வரலாறு அப்படிங்கிறது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஏன்னா டோட்டலாக அந்த சைடு மத்திய ஆசியாவோட எல்லா பகுதியிலையும் பிடிச்ச செங்கிஸ்கான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பக்கம் மட்டும் வராமல் இருந்ததுக்கு காரணம், உண்மையான காரணம் அப்படிங்கிறது தெரியாமையே போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கணும். டாடா பை. தேங்க்யூ.